சம்பத் அங்கிள் குடும்பத்தோட பேரு தான் கெட்டு போகும் என்று சொன்னாள் ஆர்த்தி. அதை கேட்டு தீபக் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி நான் ஏத்துக்கிறேன். நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா சௌந்தர்யா இந்த தடவை மறுபடியும் என்ன கட்டாயப்படுத்த கூடாது. நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃபே ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. அதனால நான் இப்படி இருக்கிறத பத்தி எந்த கவலையும் படல என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு தீபக் அந்த இடத்தில் ஒரு நொடி கூட நிற்காமல் கோபமாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் சொன்ன பதிலால் ஆர்த்தியால் எதுவும் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் கருப்பு நிற உடையில் ஒரு கொழுத்த மனிதர் ஆர்த்தியை நோக்கி வந்து, ஹலோ மேடம், என் பேரு குணசேகர். நான் இந்த ஹோட்டலோட முதலாளி. எங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது தான் என்னோட வேலையே. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருந்தேன். உன் கூட பேசிட்டு இருந்த ஆள் ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாரு. அவர் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றாரா என்று கேட்டார். அதை கேட்டதும் ஆர்த்தி அவரை பார்த்து, அவர் உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. அவர் தான் சிவகங்கை சமஸ்தானத்தோட இளவரசர் தீபக் ராஜ் சேதுபதி. அவர் இங்க தன்னோட அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்களும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் குணசேகருக்கு கால்கள் நடுங்கியது. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க மேடம் என்று சொல்லிவிட்டு வேகமாக தீபக்கை நோக்கி ஓடினார். சிவகங்கை சமஸ்தான ராஜ்யத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் இளவரசர் தீபக்கை சந்திக்கும் வாய்ப்பை அவர் இழக்க விரும்பவில்லை. வெளியே தீபக் ஆட்டோவுக்காக காத்திருக்க அதை பார்த்த குணசேகர் வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்தார். அவர் ஓடி வருவதை பார்த்ததும் ஹோட்டலில் இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவருக்கு பின்னாலேயே ஓடி வந்தார்கள். அப்போது தீபக் எதர்ச்சியாக திரும்பி பார்க்க குணசேகர் மூச்சு வாங்க அவன் முன்னால் வந்து நின்றார். என்னாச்சு என்று குழப்பத்தோடு கேட்டான் தீபக். சாரி சார், நீங்க சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த இளவரசர்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லனா உங்களை நல்லா கவனிச்சு அனுப்பியிருப்பேன் என்று குணசேகர் மூச்சு வாங்க சொல்ல உடனே தீபக் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை எல்லாம் கிளம்பும்படி செய்கை செய்தான். அவர்கள் சென்றதும் தீபக் அவரை பார்த்து, சரி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, இல்ல சார், நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீங்க எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தா எங்களோட ஹோட்டலுக்கு வாங்க. இது எங்க ஹோட்டலோட VVIP கார்டு. இதை நீங்க காட்டினா போதும், உங்களுக்கு இங்க சகலமும் கிடைக்கும் என்று சொன்னார் குணசேகர். உடனே அதை வாங்கி பார்த்த தீபக், சரி நாளைக்கு காலையில நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வரேன். நாங்க வரதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிடுங்க என்று சொன்னான். கண்டிப்பா சார், உங்களோட கெஸ்ட் எங்களோட கெஸ்ட் மாதிரி. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களோட கவனிப்பு இருக்கும் என்று குணசேகர் சிரித்து கொண்டே சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யாருங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தீபக் சொல்ல, நீங்க என்ன நம்பலாம் சார், இந்த விஷயம் என்ன தாண்டி வெளியே போகாது என்று சொன்னார் குணசேகர். அதை கேட்டு தீபக் லேசாக சிரித்தபடி அவருடைய தோளில் தட்டி கொடுத்தபடி ஆட்டோவில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டான். அன்றைக்கு இரவு ஆர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. டின்னருக்கு பிறகு தீபக் கிச்சன் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ஷர்மிளா ஆபீஸில் வேலை செய்த அசதியில் தூங்கச் சென்று விட்டாள். தீபக் சிறிது நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்து ஹாலில் உட்கார்ந்தான். இந்த ஒரு வருஷம் எப்படி ஆகும்னே தெரியாது. அதுக்குள்ள எப்படியாவது ஷர்மிளா கிட்ட உண்மையா சொல்லிடணும். ஆர்த்தி சொன்னதை ஏத்துக்கிட்டாலும் சிதம்பரம் அங்கிள் கிட்ட நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு அவர் என்ன கூப்பிடுவாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது அங்கே வந்த கீதா கோபமாக, நைட் முழுக்க இப்படி லைட்டை போட்டுட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா கரண்ட் பில்ல யார் கட்டுவாங்க? என்னோட பொண்ணு இந்த வீட்டை சமாளிக்க நைட்டும் பகலுமா வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஆனா இந்த ராஜா லைட்டை போட்டுட்டு பணத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. பேய் மாதிரி உட்காந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காம சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு என்று கத்தினார். உடனே தீபக் எழுந்து லைட்டை ஆஃப் செய்து விட்டு தூங்க சென்றான். அடுத்த நாள் காலையில் ஷர்மி ஆபீஸுக்கு கிளம்பி செல்ல தீபக் பிரியாவை அழைத்து வர ஆட்டோவில் ஏர்போர்ட்டிற்கு சென்றான். 4 வருடங்களுக்கு முன்பு பிரியாவை பார்த்திருந்ததால் அவளை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் நவீனும் கார்த்திகாவும் அங்கே வந்தார்கள். அவர்கள் தீபக்கை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே அருகில் வந்து, என்ன நம்ம வீட்டு மாப்பிள்ளை இங்க ஆட்டோவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பிரியா இந்த ஆட்டோல எல்லாம் ஏறுவாளா என்று கிண்டலாக சொன்னான் நவீன். ஏன் அதுல என்ன இருக்கு, நீங்க எல்லாம் காஸ்ட்லியான கார்ல வந்தா மட்டும் போதாது, மனசு சுத்தமா இருக்கணும் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் நவீன் கோபமாக அவனை பார்த்து முறைத்தான். உடனே அருகில் இருந்த கார்த்திகா, அண்ணா அவனை விடு, ஒரு PA கிட்ட பேசுற அளவுக்கெல்லாம் நீ அவ்வளோ கீழே இறங்கி போகல. அவனோட பொண்டாட்டி டிசைனிங் டைரக்டர் ஆனதுனால ரொம்ப ஆடிட்டு இருக்கான் என்று சொன்னாள். அப்போது நவீன் அமைதியாக தீபக்கை பார்த்து, இங்க பாரு, இந்த இடத்துல வந்து எந்த சீனும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. பிரியா எங்களோட கெஸ்ட். அவ முன்னாடி எங்களை ஏதாவது அவமானப்படுத்தணும்னு நினைச்ச, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்திருக்காங்க. அவங்க உன்னோட கைய காலை உடைச்சு வீட்டுல படுக்க வச்சிருவாங்க, புரியுதா என்று சொன்னான். உடனே தூரத்தில் ரவுடிகளைப் போல சிலர் நின்று நவீனை பார்த்து கையை அசைத்தார்கள். நவீனின் வார்த்தைக்காக அவர்கள் ரெடியாக காத்து கொண்டிருப்பதைப் போல நின்றிருந்தார்கள். ஆனால் தீபக்கின் கண்களில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. சௌந்தர்யா தீபக்கை சந்திப்பாளா? ஏர்போர்ட்டில் பிரியா வந்ததும் என்ன நடக்கும்?
தீபக் நவீனை எப்படி சமாளிப்பான்? நவீன் தனது நண்பர்களை அழைத்து வந்து நேரடியாக மிரட்டினான். ஆனால் தீபக் எந்த பயமும் இல்லாமல் நவீனின் கண்களை பார்த்து நின்று கொண்டிருந்தான். இருவருக்கும் நடுவே பதட்டம் அதிகரிக்கும் சமயத்தில் பிரியா தூரத்திலிருந்து வருவதை கார்த்திகா கவனித்தாள். அண்ணா, அவங்கிட்ட சண்டை போட்டு தேவையில்லாம உன்னோட மூட ஸ்பாயில் பண்ணிக்காத. பிரியா வந்துட்டா, நாம போகலாம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் இருவரும் ஏர்போர்ட் வாசலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். விமான நிலையத்தின் வாசலில் இருந்து 25 வயதான அழகான பெண் வந்து கொண்டிருந்தாள். லூஸ் ஹேர் விட்டு வெள்ளை நிறத்தில் உடை அணிந்து மாடர்ன் லுக்கில் இருந்தாள். அங்கே இருந்த எல்லோருடைய கண்களும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தது. நவீன் முதல் பார்வையிலேயே அவளிடம் விழுந்து விட்டான். கார்த்திகா, இவதான் பிரியாவா? இவ்ளோ அழகா மாறிட்டா என்று நவீன் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்துடன் சொல்ல, கார்த்திகாவும் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினாள். பிரியாவை பார்த்ததும் நவீன் எல்லாவற்றையும் மறந்து போனான். அடுத்த நொடியே டக்கென ஞாபகம் வந்தவனைப் போல வேகமாக காரை நோக்கி ஓடி சென்று ஒரு பொக்கேவை எடுத்துக்கொண்டு வந்தான். பிரியாவின் மனதில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்று அவனது மனம் அல்லாடி கொண்டிருந்தது. பிரியா வந்ததும் வேகமாக ஓடி சென்று திடீரென முன்னால் நின்றான் நவீன். அவனை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ச்சியான பிரியா திகைத்து போனாள். அடுத்த நொடியே அவளுடைய பார்வை கார்த்திகாவின் மீது விழுந்தது. உடனே கார்த்திகா புன்னகையுடன் பிரியாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். நவீன் இன்னமும் பிரியாவையே பார்த்து கொண்டிருந்தான். எப்படி இருக்க கார்த்திகா என்று பிரியா கேட்க, நான் அப்படியேதான் இருக்கேன், நீதான் ரொம்ப மாறிட்ட என்று கார்த்திகா சிரித்துக் கொண்டே சொன்னாள். உடனே பிரியாவும் மெதுவாக சிரித்தாள். தீபக் ஒரு ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது நவீன் தன் தங்கையை பார்த்து, கார்த்திகா, என்ன எல்லாத்தையும் இங்கேயே பேசி முடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிரியா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கா, கண்டிப்பா டயர்டா இருக்கும். பிரியா, நீ வா, சென்னையிலேயே ரொம்ப பெரிய ஹோட்டலுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்காக அங்க ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணிட்டேன் என்று நவீன் வலிந்து கொண்டே சொன்னபடி பிரியாவின் கையை பிடித்தான். உடனே பிரியா அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டை பார்த்தபடி, இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த டயர்டும் இல்ல என்று சொல்லி அவனிடமிருந்து கையை விலக்கிக் கொண்டாள். அப்போதுதான் அவளுடைய கண்கள் தூரத்தில் ஓரமாக நின்றிருந்த தீபக்கின் மீது விழுந்தது. அவனை பார்த்ததும் ஆச்சரியத்துடன், தீபக், நீயும் இங்க வந்திருக்கியா என்று கேட்ட பிரியா தீபக்கை காலில் இருந்து தலை வரைக்கும் ஒரு முறை பார்த்தாள். ஷர்மிளா வரமாட்டாள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் தீபக் வருவான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் சொன்னதை கேட்டு மெல்லிய புன்னகை செய்த தீபக், 4 வருஷம் கழிச்சு உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே பிரியா சிரித்தபடி, ஆமா, நீயும் ஷர்மியும் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, என்ன பார்க்க டைம் இருக்காதுன்னு நினைச்சேன் என்று சொன்னாள். இல்ல பிரியா, உண்மையிலேயே ஷர்மிளா கொஞ்சம் வேலையாதான் இருக்கா, அதனாலதான் அவ என்ன அனுப்புனா. உனக்காக நான் ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் பிளான் பண்ணிருக்கேன், உனக்கு ஓகேனா நாம நேரம் அங்க போலாம் என்று தீபக் சொன்னான். உடனே நவீன் அவனை பார்த்து, தீபக், நீ என்ன லூசா? நான் ஏற்கனவே பிரியா கிட்ட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிட்டேன், அது உன்னோட காதுல விழலையா? சென்னையிலேயே ரொம்ப பெரிய ஹோட்டலான எமரால்டுல தான் நான் பிரியாவுக்காக ரிசர்வ் பண்ணிருக்கேன். பிரியா, நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. அவன் கண்டிப்பா உன்னை ஏதோ மூல முடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து உன்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா வச்சுக்குவான் என்று சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து, ஆனா நானும் அதே என்று சொல்லும் முன்பே பிரியா அவனை பார்த்து, சாரி தீபக், இன்னைக்கு நான் நவீன் கார்த்திகா கூட போறேன், இன்னொரு நாள் நாம போலாம் என்று சொன்னாள். பிரியாவின் வார்த்தைகளுக்கு பிறகு தீபக் எதுவும் சொல்லவில்லை. அதே சமயத்தில் நவீனும் எமரால்டு ஹோட்டலை புக் செய்திருந்தது அவனுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை உண்டாக்கியது. இவ்ளோ பெரிய ஹோட்டலை நவீன் புக் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. கண்டிப்பா நானும் அங்க போய் பாக்குறேன். பிரியாவுக்காக ஷர்மிளா என்ன அனுப்பியிருக்கா, பிரியாவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் தீபக். அப்போது பிரியாவை பார்த்து, ஓகே பிரியா, இன்னைக்கு உன் இஷ்டப்படியே போகலாம், நீ அவங்க கூட கார்ல வா, நான் ஆட்டோல வரேன் என்று சொன்னான் தீபக். உடனே நவீன் சிரித்து கொண்டே, ஓ, இந்த ஆட்டோல தான் பிரியாவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா? ரொம்ப தைரியம் தான் உனக்கு. பிரியா, நீயே பார்த்தல்ல, இவனை நம்பி போயிருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று சொன்னான். அதை கேட்டு கார்த்திகாவும் பிரியாவும் லேசாக சிரித்தார்கள். தீபக் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்றிருக்க, என் பின்னாடியே வா, நாங்க உள்ள போயிட்டா அப்புறம் உன்னை தனியா விட மாட்டாங்க, அந்த டைம்ல நான் வந்து உனக்கு சிபாரிசு பண்ணிட்டு இருக்க முடியாது என்று சொன்ன நவீன் பிரியாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். பிரியா அவளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை அடுத்த காரில் ஃபாலோ செய்து வர சொன்னாள். எல்லோரும் காரில் ஏற வேறு வழி இல்லாமல் அவனே பிரியாவின் எல்லா லக்கேஜுகளையும் காரில் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டான். போகும் வழியில் சென்னையை சுற்றி காட்டியபடி பேசிக்கொண்டே வந்தான். அடிக்கடி கண்ணாடி வழியாக பின்புறம் உட்கார்ந்திருந்த பிரியாவை பார்த்து கொண்டிருந்தான் நவீன். அவன் மனதில் காதல் ரெக்கை கட்டி பறந்தது. 2 நிமிடங்களுக்குள் பிரியாவுடன் குழந்தை பெற்று ஊர் ஊராக சுற்றுவது போல கனவு கண்டான். அப்போது கார் ஹோட்டல் எமரால்டுக்கு வந்ததும் காரை நிறுத்திவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து பிரியாவின் காரை திறந்து விட்டான். பிரியா காரிலிருந்து இறங்கி வந்து அந்த ஹோட்டலை பார்த்தாள்.
அந்த ஹோட்டலை பற்றி பிரியா பலமுறை கேள்விப்பட்டிருந்தாள். சென்னையில் இருக்கும் சில ஆடம்பரமான ஹோட்டல்களில் எமரால்டு ஹோட்டல் முதலிடத்தில் இருந்தது. பிரியா, இந்த ஹோட்டல்ல தான் நமக்கு பிரைவேட் லஞ்ச் புக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். வா, நாம உள்ள போய் பேசுவோம் என்று நவீன் சிரித்துக்கொண்டே பெருமையாக சொன்னான். அப்போது பிரியா ஆச்சரியத்துடன், பிரைவேட் லஞ்சா? கன்ஃபார்மா தான் சொல்றியா நவீன்? எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல பிரைவேட் லஞ்சுக்கெல்லாம் புக்கிங் எடுக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னாள். உடனே அருகில் நின்றிருந்த கார்த்திகா, பிரியா, நீ அண்ணனை பத்தி என்ன நினைச்ச? சென்னையில அவனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவன் கேட்டா யாரும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க என்று சொன்னாள். ஓ சூப்பர், அப்படின்னா தீபக் வரட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உள்ள போலாம் என்று பிரியா சொன்னாள். அவன் ஆட்டோல எப்போ உருட்டிட்டே வரது, நாம முன்னாடி போலாம், அவன் வந்ததும் நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று நவீன் சொல்ல, ஆமா பிரியா, எனக்கும் ரொம்ப நேரமா பசி உசுறு போகுது, உள்ள போய் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் என்று சொன்னாள் கார்த்திகா. அதை கேட்ட பிரியா சிரித்துக்கொண்டே சரி என்று தலையை ஆட்டினாள். அதன் பிறகு நவீன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். அந்த ஹோட்டலில் பிரைவேட் லஞ்ச் பணக்கார விஐபிகளுக்கும் பணத்தை பற்றி கவலைப்படாதவர்களுக்கும் மட்டும் தான் இருந்தது. அந்த விருந்து எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அவர்களுடைய உபசரிப்புகளும் அமோகமாக இருந்தது. விஐபி விருந்தினர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த அறையின் வாசலில் எப்போதும் செக்யூரிட்டிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த விஐபி ரூமுக்குள் செல்லும் சமயத்தில் தீபக்கும் அங்கே வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் நவீன் திமிராக கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டு, வா தீபக், எப்படியோ இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்ட போல இருக்கு, சரி வா, உன்னையும் எங்க கூட லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நவீன் திரும்பி பிரியாவை பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.